திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 வருடத்திற்கு பின்பாக ஏறத்தாழ அவர்களுடைய ஆட்சி 5ஆம் ஆண்டு நிறைவு பெறக்கூடிய சூழல்ல ஒரு ஜடம் வாயை திறந்திருக்குது. அதுவும் எதற்காக? தேர்தலுக்காக, வாக்கிற்காக, அற்ப பதவிக்காக. விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு இப்போதுதான் கமலஹாசன் அவர்கள் வாய் திறந்திருக்கிறார். தன்னுடைய முகநூல்ல ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார். எக்ஸ்தலத்தில் என்ன தெரியுமா? பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க இயலாத முடியாத சமூகத்தை நாகரிகமான சமுதாயமாக கருத முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். பெண்களை, குழந்தைகளை யார் பாதுகாக்க வேண்டும்? இந்த நாட்டினுடைய அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். விளாத்திகுளம் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் 2021 26 வரைக்கும் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான கற்பழிப்புகள் இந்த மண்ணில் நடந்தேறி இருக்கிறது. இதற்கெல்லாம் ஏன் வாய் திறக்கவில்லை? அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஏதேனும் ஒரு சின்ன தவறு நடந்துட்டால் அதற்கு காணொளி வெளியிடக்கூடிய உலக தரம் வாய்ந்த எடிட்டர்கள், கேமராமேன்களை வைத்து படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு காணொலியை வெளியிடக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக எங்கே ஆட்டி கொண்டிருந்தார் என்கிற கேள்வி எடுக்கிறது. தேர்தல் வந்துருச்சு, வாக்கு கேட்டு போனோம், திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். பாருங்க, நானும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறேன், திமுகவினுடைய குற்றம் சாட்டி கேள்வி கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நாடகம் ஆடுவதற்காக இந்த பதிவு செஞ்சிருக்கிறார். எத்தனை பெண் பிள்ளைகளினுடைய இல்லத்தில் ஒப்பாரி ஓலங்கள் கேட்ட போதெல்லாம் இவர் ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த சூழலில் வாய் திறந்து பேசியிருந்தால் தற்போது இவர் பேசக்கூடிய இந்த விடயம் எடுபட்டு இருக்கும். ஆனால் எடுபட்டவனாக மாறிவிட்டது இந்த பேச்சு. மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளினுடைய என் நேரத்தில் சுழலும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.